நமக்கு தெரியும் குரூப் 4லயும் குரூப் 2லயும் வந்து தமிழோட சிலபஸ் வந்து மாத்திட்டாங்க. அதுல யூனிட் 7ல வந்து தமிழ் சான்றோர்கள் வந்து ஒரு 13 பேரோட பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பாவேந்தர், டிகேசி இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து பாவேந்தரை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிஞர்களை பத்தி பார்க்கலாம். 13 நாள்ல 13 அறிஞர்களை முடிச்சிடலாம். அது இல்லாம போப், வீரமாமுனிவர்கள், இந்த யூனிட் 7ல இருக்க அனைத்து தமிழ் அறிஞர்களை பத்தியும் பார்க்கலாம். உவேசா, தேப்போமி, இளங்கோவனார், எல்லா தமிழ் அறிஞர்களை பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஸ்கூல் புக்ல இப்ப நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல 6th இருந்து 12th வரைக்கும் பாவேந்தரை பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னும், அப்புறம் தேவிரா புக்ல வந்து தேவிரால பாவேந்தரை பத்தி என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேவிரால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அடுத்தது ஸ்கூல் புக்ல 6th to 12th பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். இதே பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியம். இவரை சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம், சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய பெற்றோர், பாரதிதாசனுடைய பெற்றோர் பெயர் வந்து கனகசபை லட்சுமி அம்மாள் இல்லைன்னா லக்குமி அம்மாள்னு கொடுத்திருப்பாங்க. இத பாரதியாருடைய பெற்றோர் பெயர் வந்து சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். பாரதியாரோட பெற்றோர் வந்து சின்னசாமி, லட்சுமி அம்மாள். பாரதிதாசனோட பெற்றோர் வந்து கனகசபை லட்சுமி அம்மாள். இவர் பிறந்தது வந்து புதுச்சேரி. வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா 29 ஏப்ரல் 1891 இருந்து 29 ஏப்ரல் 1891 இருந்து 21/4/1964 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 73 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காரு. 1964 வந்து இறந்திருக்காரு. இதே 14/4/1891 வந்து ஒரு அறிஞர் வந்து பிறந்திருப்பாரு. அது யாருன்னு நீங்க சொல்லுங்க. 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தவர். 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தவர். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் இந்த பாவேந்தர். புதுவையில் பாரதியின் கட்டளைக்கிணங்க பாடியது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்ற பாடல். இதனை பாரதி வந்து, அதாவது பாரதியின் கட்டளைக்கு, பாரதியோட வேண்டுதலுக்கிணங்க அவர் பாடினது. இதை வந்து பாரதி வந்து சுதேசமித்திரன் இதழுக்கு வந்து எழுதி அனுப்புறாரு. எப்படி எழுதி அனுப்புறாரு அப்படின்னா, ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்பிரமணியம் எழுதியது, சோ பிரசுரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்புறாரு பாரதியார் அவர்கள். பாரதிதாசனோட நூல்கள் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன நூல்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற நூல்கள் எல்லாமே ஸ்கூல் புக்லயும் இருக்கிற கண்டென்ட், ஹைலைட் பண்ணாம இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவலா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாரதிதாசன் கவிதை வந்து தொகுதி, அவருடைய கவிதைகள்லாம் தொகுத்து 1, 2, 3 தொகுதியா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தது இசை அமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியன், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், ரண்யன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இதெல்லாமே பாவேந்தர் எழுதுனது. மறுபடியும் பார்க்கலாம். பாரதிதாசன் கவிதை தொகுப்பு 1, 2, 3 அப்படின்னு 3 தொகுப்பா இருக்கு. இசை அமுது தொகுதி வந்து 1, 2 தொகுதியா இருக்கு. பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியன், நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், ரண்யன் அல்லது இணையற்ற வீரன், காதலா கடமையா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இதெல்லாம் பாவேந்தரோட நூல்கள். இப்ப நம்ம கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா இதெல்லாம் படிக்கிறப்போ மாதவி காவியம் எழுதுனது யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியமானது. மாதவி காவியம் அப்படிங்கிறது எழுதுனது தமிழொலி அவர்கள். இந்த தமிழொலி அவர்களும் நமக்கு சிலபஸ்ல யூனிட் 7ல இருக்காங்க. அடுத்தது இளைஞர் இலக்கியம் அப்படின்னா குழந்தை இலக்கியம் எழுதுனது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாணிதாசன். இளைஞர் இலக்கியம் பாவேந்தர், குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற நூல் வந்து வாணிதாசன்.
அப்புறமேட்டுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வந்து கவிமணி தேசிய விநாயகனார் எழுதினது. கவிமணி தேசிய தமிழ் இயக்கம் வந்து பாவேந்தர், தமிழ் அச்சி வந்து வாணிதாசன். அதாவது தமிழச்சியின் கத்தி, தமிழ் இயக்கம் ரெண்டுமே, தமிழச்சியின் கத்தி, தமிழ் இயக்கம் இது ரெண்டுமே பாவேந்தர். தமிழச்சி வெறும் தமிழச்சி அப்படின்னா வாணிதாசன் எழுதுனது. அடுத்தது நம்ம குடும்ப விளக்கு அப்படிங்கிறது பார்த்திருப்போம். குடும்ப விளக்கு வந்து 5 பகுதிகளை கொண்டது. இந்த 2ஆம் பகுதி மட்டும் 9th ஸ்கூல் புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. விருந்தோம்பல் அப்படிங்கிற பகுதி வந்து குடும்ப விளக்குல 2ஆம் பகுதி அப்படின்னு. நம்ம அந்த 5 பகுதியும் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் நிகழ்வு, அடுத்தது விருந்தோம்பல், ஒரு நாள் நிகழ்வு, விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல். ஒரு நாள் நிகழ்வு, விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல். இந்த 5 இதுதான் அந்த 5 பகுதிகள். பொது உடைமையை வலியுறுத்துவது வந்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வந்து பொது உடைமையை வலியுறுத்தக்கூடிய நூல். இயற்கையை வர்ணிப்பம் நூல் எது அப்படின்னா அழகின் சிரிப்பு. கற்ற பெண்ணின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னா குடும்ப விளக்கு. கல்லாத பெண்ணின் இழிவை கூறும் நூல் இருண்ட வீடு. பில்கணியத்தின் தழுவல், இந்த வடமொழி நூல் தான் இந்த பில்கணியம். இந்த வடமொழினா சமஸ்கிருதம். வடமொழி நூலோட தழுவல் தான் இந்த புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம் அல்லது புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஸ்கூல் புக்ல புரட்சி கவின்னு கொடுத்திருப்பாங்க. 1937ஆம் ஆண்டு வந்து இதை வந்து புரட்சி கவி வந்து எழுதியிருப்பார். பில்கணியத்தின் தழுவி, வடமொழி நூலாகிய பில்கணியத்தை தழுவி எழுதப்பட்டது புரட்சி கவி 1937ஆம் ஆண்டு. நாடக நூல் வந்து பிசிராந்தையார். இந்த நாடக நூலுக்கு வந்து 1969ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கும். 1969ஆம் ஆண்டு. இவர் உரை எழுதிய நூல் வந்து திருக்குறள். நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தா குயில். நடத்திய இதழ் அப்படின்னு பார்த்தா குயில். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது 3ம் பாரதியார். அதாவது குயில் பாட்டு அப்படின்னா பாரதியார் எழுதினது. குயில் அப்படிங்கிற இதழை நடத்தினது வந்து பாவேந்தர் அவர்கள். நீலவான், அதாவது இவருடைய பாடல்கள்ல இருந்து சில முக்கியமான மேற்கோள்கள் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. அந்த என்னென்ன மேற்கோள்கள் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்கூல் புக்ல பார்க்கலாம். ஸ்கூல் புக்ல பாரதிதாசனை பத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதற் கொல்லையிலே இவ்வுலகம் சாமோ அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பொருளை திருடர்களை விளைவிக்கின்றான். அதாவது இது இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பொருள் உடையவன் திருடர்களை விளைவிக்கின்றான், பொது உடையோன் திருட்டை களைவிக்கின்றான். இந்த பொது உடைமைவாதிகள் வந்து திருட்டை வந்து களைவிக்கின்றார்கள், திருட்டை வந்து தடுக்கிறார்கள் அப்படின்னு வரும். பொருளை சேர்த்து வச்சிருக்கவங்க வந்து திருடர்களை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்படின்னு சொல்றாரு. கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்படின்னு சொல்றாரு. அமைவிலா குடும்பத்துள்ளும் அகத்தினில் மகிழ்ச்சி வேண்டின், சமையலில் திறமை வேண்டும், சாக்காடும் தலைகாட்டாதே அப்படின்னு சொல்றாரு. மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போகவே, மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போகவே அப்படின்னு சொல்றாரு. காதல் இருவர்தம் கருத்துரிமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன், இதில் மற்றவருக்கு என்ன உண்டு. காதல் இருவர்தம் கருத்துரிமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன், இதில் மற்றவருக்கு என்ன உண்டு அப்படின்னு கேட்கிறாரு. தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்றாரு. தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர் அவர்கள்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், உணர்ந்திடுக தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமையன்றோ, உன் தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாரு. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் நீ உணரப்பா நீ அப்படின்னு சொல்றாரு. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாரு ஒரு பாடல்ல. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டா அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர் அவர்கள். கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, கொலைவாளினை எடடா தம்பி கொடியோர் செயல் அறவே அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததும், பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படின்னு பாவேந்தர் ஒரு பாடல்ல சொல்றாரு. நெக்ஸ்ட், முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்று மூச்சு பெரிதில்லை கான் அப்படின்னு சொல்றாரு. மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடு இல்லை, மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, கோரிக்கையற்று கிடக்குதுன்னு இங்கே வேரில் பழுத்தபலா, கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு பாவேந்தர் அவர்கள் சொல்றாரு. இந்த வேரில் பழுத்த பலா அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வேரில் பழுத்த பலா யாருடைய நூல் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கரெக்ட், சமுத்திரத்தோட நூல் தான் வேரில் பழுத்த பலா. ஓகேங்களா. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு சொல்றாரு. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றலும் வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றலும் வேண்டும். தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும், தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் அப்படின்னு பாவேந்தர் சொல்றாரு. புகழுரை. பாவேந்தரை பத்தி சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னு புதுமை பித்தன் சொல்றாரு பாவேந்தரை. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் சொல்றாரு. அடுத்தது, அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சிதம்பரநாத செட்டியார் அவர்கள் சொல்றாரு. அவர் தம் பாவேந்தருடைய பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சிதம்பரநாத செட்டியார் அவர்கள் சொல்றாரு. இப்ப ஸ்கூல் புக்ல பாவேந்தரை பத்தி என்னெல்லாம் 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன கண்டென்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். 6th இருந்து 12th வரைக்கும் பாரதிதாசனை பத்தி ஸ்கூல் புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமது தாய்மொழியாக இன்பத்தமிழ், அதாவது 6th இன்பத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பிற்கு கீழே பாரதிதாசனை பத்தி கொடுத்திருக்காங்க. நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன, தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகின்றார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு, அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர்,
தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் இன்பத் தமிழ்ல வந்து சொல்றாரு. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வு. அடுத்தது நூல்வெளியில என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் வந்து தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. அடுத்தது காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய பாடல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு காசி ஆனந்தன் அவர்கள் வந்து சொல்றாரு. அடுத்தது இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாரதிதாசன் பாடல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம் அப்படின்னு நுழையும் முன்னில கொடுத்திருக்காங்க. பாடல் பார்க்கலாம். ஏழெடுத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடும் மயில் நிக பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். தோளை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரை என்னும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே, கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே, இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயுள்ள இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதொரு காட்சி இரக்கமுண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே, இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றார் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டாள். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு பாரதிதாசன் வந்து சொல்றாரு. பாரதிதாசன் இது வந்து எந்த தலைப்பின் கீழே இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெறுப்பு அப்படின்னா மலை, வெறுப்பு அப்படின்னா மலை, எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், கழனி அப்படின்னா வயல். அதாவது வெறுப்பு அப்படின்னா வெடிப்பு அப்படிங்கிறது, மழையில நமக்கு வெடிப்பு வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கழனி தண்ணிய வயல்ல ஊத்திட்டு வாங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிகர் அப்படின்னா சமம், இவனுக்கு நிகர் யாரும் இல்லை, இவனுக்கு சமமா யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பருதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, கார்முகில் அப்படின்னா மழை மேகம், கார்முகில் அப்படின்னா மழை மேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் அப்படின்னு பொருள். நூல்வெளியில கவிஞரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் எனும் பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தியர் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம முன்ன பார்த்தோம். அது எந்த வருஷம்னு பார்த்தோம், 1969 ஆண்டு. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமா கொடுத்திருக்காங்க. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு அப்படிங்கிற, முன்ன வந்து பாரதிதாசன் கவிதைகள்ல தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்த்தோம். இது தமிழ் பேரு என்னும் தலைப்பின் கீழே உள்ள பாடல். அடுத்தது குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசன் வந்து 5 பகுதியா இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம்ல. இப்ப
அது 9th வந்து பாடமாவே கொடுத்திருக்காங்க. புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கைக்கு போற்றுதல், இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று வந்து பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. தோன்றிய பல்வேறு இலக்கியங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்படின்னு சொல்றாரு. கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிழல் அப்படின்னா சொல்லல். கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிழல் அப்படின்னா சொல்லல். கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிழல் அப்படின்னா சொல்லல். வானூர்தி செலுத்துதல், வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்னு சொல்றாங்க. வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். இதுல இந்த லைன்ல வந்து எந்த ஒரு லைனை கொடுத்துட்டு கூட இது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அதனால அனைத்து பாடலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த கவிஞர் தான் இந்த பாடலை ஏற்றி இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். இயற்றுக அப்படின்னா செய்க, இயற்றுக அப்படின்னா செய்க. மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவளை, மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவளை. அடுத்தது மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள், மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவளை அப்படின்னும், மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. உணைவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று, வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல்ல தணல் அப்படின்னா நெருப்பு, தணல் அப்படின்னா நெருப்பு, தாளி அப்படின்னா சமைக்கும் கலன், தாளி அப்படின்னா சமைக்கும் கலன், அணித்து அப்படின்னா அருகில், அணித்து அப்படின்னா அருகில். நமக்கு இந்த தாளி அப்படிங்கறது பார்க்கறதுக்கு பக்கத்திலேயே இந்த தாளி அப்படின்னா என்ன, இந்த தாளி அப்படின்னா என்ன, பள்ளிக்கு வர லீவ் வந்தா என்ன வரும், அடுத்தது மேல மேல வரலா, அடுத்தது பழத்துக்கு வர லால அந்த லா வந்தா லீ வந்தா என்ன வரும், தாளி தாளி தாளி. இந்த 3 தாளியுமே என்னென்ன பொருள் வரும் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு. குரூப் 4 குரூப் 2 சிலபஸ்லயே இருக்கு ஒரு டாபிக்கா. இது பார்ப்போம் என்னன்னு. முதல் இந்த தாளிக்கு வந்து சமைக்கும் கலன் அப்படின்னு நம்ம பார்த்தோமா. இது வந்து இந்த தாளி, இந்த மேல வர லீ, ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா தாலி, மாங்கல்யம் அப்படின்னு பொருள். இந்த லீக்கு வந்து தாளித்தல் அப்படின்னு பொருள். தாளித்தல், இப்ப கடுகு எல்லாம் போட்டு சமைப்போம்ல, சமைக்கிறப்ப தாளிப்போம்ல, அது அந்த தாளி, தாளித்தல் அப்படின்னு பொருள் இதுக்கு. அடுத்தது அணித்து அப்படின்னா அருகில். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டந்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தவிர்க்க ஓனா அப்படின்னா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும், யாண்டும் அப்படின்னா எப்பொழுது. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வந்து பண்படாத நிலத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. இந்த பொருள் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற பொருள் மட்டுமே பார்த்த போதும்.
அடுத்தது சமைப்பது தாழ்வென எண்ணலாமா அப்படின்னு கேட்ட கவிஞர் யாருன்னு கூட கேட்கலாம். இந்த பாவேந்தர் தான். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றது. உணவை சமைத்து தருவது உயிரை உருவாக்குவது போன்றது அப்படின்னு பாவேந்தர் சொல்றாரு. பெண்களுக்கு எப்பொழுதும் கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர். மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர். இந்த பாடல்ல இருந்த இலக்கண குறிப்பு கொடுத்திருக்காங்க. மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர். ஆக்கல் அப்படின்னா தொழில் பெயர். பொன்னே போல் அப்படின்னா உவம உருபு. மலர்கை அப்படின்னா மலர் போன்ற கை, சோ உவமை தொகை. வில்வாள் அப்படின்னா உண்மை தொகை. வில்வாள் அதாவது மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை, வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா எண்ணுண்மை. தவிர்க்க ஓனா அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். குடும்ப விளக்கு நூல்வெளி கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைத்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் இருக்கு. தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதை பாடப்பகுதியாக கொடுத்திருக்காங்க. நம்ம அங்க பார்த்தோம் 5 பகுதிகள் இருக்கு. என்னென்ன பகுதி அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் நிகழ்வு, விருந்தோம்பல், மக்கட்பேறு, பார்த்துக்கலாம். ஒரு நாள் நிகழ்வு, விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல். ஒரு நாள் நிகழ்வு 5 இது என்னென்ன அப்படின்னா, ஒரு நாள் நிகழ்வு, விருந்தோம்பல், திருமணம், மக்கட்பேறு, முதியோர் காதல். இதெல்லாமே குடும்ப விளக்குல 5 பகுதிகள். இங்க விருந்தோம்பல் அப்படிங்கறது தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு 2ஆம் பகுதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கூட கேட்டிருக்காங்க ஒரு தாட்டி வினால. அடுத்தது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி சொல்றாரு. அடுத்தது பாவேந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு பாவேந்தர் சொல்றாரு. அடுத்தது, புதிய புத்தகத்துல பாவேந்தரை பத்தியான இது கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப பழைய புத்தகத்துல பாவேந்தரை பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இசையமுது அப்படிங்கிற டாபிக்கு கீழே ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. மலையே மலையே வாவா நல்ல வானப்புணலே வாவா. மலையே மலையே வாவா நல்ல வானப்புணலே வாவா. வையத்தமுதே வாவா. தகர பந்தல் தனதனவென்ன. தாழும் கூரை சலசலவென்ன. நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென்ன. ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி. வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி. தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும். உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் அப்படின்னு புரட்சி கவிஞர் இசையமுது அப்படிங்கிற டைட்டில் கீழே இருக்கிற பாடல் பார்த்தோம். இப்ப இதுல சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா, வானப்புணல் அப்படின்னா மழைநீர். வானப்புணல் அப்படின்னா மழைநீர். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம். வையம் அப்படின்னா உலகம். தகரப்பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடி அப்படின்னா மகரந்த பொடி. தழை அப்படின்னா செடி. எந்த லைன்னு பார்த்துக்கணும். தழை அப்படின்னா செடி. தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம். தலைக்கவும் அப்படின்னா குறையவும். புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன். இவர்தம் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலான இவர்தம் கவிதை நூல்கள். காலம்னு பார்த்தா 29 ஏப்ரல் 1891 முதல் 21 ஏப்ரல் 1964 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இந்த 14 1891 பிறந்த
அறிஞர் யாருன்னு நம்ம கேட்டிருந்தோம். B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் 14 ஏப்ரல் 1891 வந்து பிறந்திருப்பாங்க. அடுத்தது எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாவேந்தருடைய பாடல் ஒண்ணு இருக்கு. இனிமை தமிழ் மொழி எமது, இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் மேதமிழ் மீதில், தமிழெங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு புவி மேலே, தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம், இன்பத் தமிழுக்குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம், தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்லதொண்டு, தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு அப்படின்னு எங்கள் தமிழுக்கு கீழே, அதாவது தமிழோட பெருமைகளை பத்தி சொல்லியிருக்கார் பாவேந்தர். கதி அப்படின்னா துணை, கதி அப்படின்னா துணை, கதியேன்னு நான் துணை கூட இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. பேரு அப்படின்னா செல்வம், நனி அப்படின்னா மிகுதி இல்லைன்னா மிக்க, தரம் அப்படின்னா தகுதி, தரம் அப்படின்னா தகுதி, புவி அப்படின்னா உலகம், புவி அப்படின்னா உலகம், புவி அப்படின்னா உலகம். சுப்புரத்தினம் இவருடைய இயற்பெயர் நூல் குறிப்பு பார்க்கிறோம், நம்ம மறுபடியும் பார்த்தது, பலதாட்டி பார்த்தது. சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என தன் பெயரை வந்து மாற்றிக்கொண்டார். கனகசபை இலக்கும் எம்மாள், கனகசபை இலக்கும் எம்மாள் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றை, பாண்டிச்சேரியில இருந்தனால பிரெஞ்சு, ஆங்கிலம் இயல்பா வந்துடும், தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு. அடுத்தது குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம். பிசிராந்தையாருக்கு 1969 சாகித்ய அகாடமி. இவருடைய காலம் 29 ஏப்ரல் 1891 முதல் 21 ஏப்ரல் 1964 வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்பாடல் பாரதிதாசன் கவிதை என்னும் கவிதை தொகுதியில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது விழுதும் வேரும் அப்படின்னு பாரதிதாசனுடைய பாடல் தலைப்பின் கீழே பாரதிதாசனுடைய பாடல் ஒண்ணு. இந்த பாடல் வந்து பல முறை நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க, லைன்லாம் கொடுத்துட்டு. தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள், தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள், ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர் வேரோ, வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீலவாள் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். இந்த 2 லைனை மட்டும் கேட்டு கொடுத்திருக்காங்க ஒரு தாட்டி. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைகால் நெடிய பந்தல் அப்படிங்கிற லைன் வந்து எந்த கவிஞர், எந்த நூலு, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, பாரதிதாசன். அடுத்தது திரள் அப்படின்னா வலிமை, திரள் அப்படின்னா எந்த ரா வருதுன்னு பார்த்துக்கணும், திரள் அப்படின்னா வலிமை. மறவர் அப்படின்னா எந்த ரா வருதுன்னு பார்த்துக்கணும், மறவர் அப்படின்னா வீரர். பாரதிதாசன் சுப்புரத்தினம் கனகசபை இலக்கும் எம்மாள் புதுச்சேரி 29 ஏப்ரல் 1891 முதல் 21 ஏப்ரல் 1964 வரைக்கும். சிறப்பு அப்படின்னா பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தன் பெயரை வந்து மாத்திக்கிட்டாரு. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். இது ஒரு முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் கொடுத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி. பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம் முதலானவை இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு இடம்பெற்றுள்ள பாடல் அழகின் சிரிப்பு என்னும் நூலில் விழுதும் வேரும் என்னும் தலைப்பின் கீழே, அழகின் சிரிப்பு என்னும் நூலில் விழுதும் வேரும் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. இந்த அழகின் சிரிப்பு வந்து எதுக்காக புகழ் பெற்றது? இயற்கையை வர்ணிச்சு பாடக்கூடியது நமக்கு இங்க பார்த்துருப்போம். அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிப்பதுதான் அழகின் சிரிப்பு. அடுத்தது தமிழ் வளர்ச்சி. தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து பாவேந்தருடைய பாடல் வந்து ஒண்ணு பார்க்கலாம். எளிய நடையில் தமிழ் நூல்கள். இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வேர்டும் அவ்வளவு முக்கியம். பலமுறை வந்து டிஎன்பிசில வந்து கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு லைனா கொடுத்துட்டு. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும்,
இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினிற்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சூடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்யவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும். உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர்தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற்களங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பலகழித்தோம், குறைகளைத்தோம் இல்லை. தகத்தகாய தமிழை தாவிப்போம் வாரீர் அப்படின்னு பாவேந்தர் வந்து பாடுறாரு. ஓகேங்களா? இலவச நூற்களங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பலகழித்தும் குறைகளைத்தோம் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனும் அவ்வளவு முக்கியம். தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறத பத்தி பாவேந்தர் அவர்கள் பாடிய பாடல். அடுத்தது ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். அதே மாதிரி இந்த லைன் இருக்கும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு பாரதியார். இது பாவேந்தருடைய பாடல். அடுத்தது சொற்பொருள். தெளிவுறுத்தும், விளக்கமாக காட்டும். சுவடி அப்படின்னா நூல், எளிமை அப்படின்னா வறுமை, நாணிடவும் அப்படின்னா வெட்கப்படவும், உலகியலின் அடங்களுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் பொருள். உலகியலின் அடங்களுக்கும் அப்படின்னா வாழ்வியல் முழுமைக்கும். தகத்தகாய, ஒளி மிகுந்த, சிறப்பு மிகுந்த என்னும் பொருளின் புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் வந்து தந்துள்ளார். தகத்தகாய, ஒளி மிகுந்த, தகத்தகாய அப்படின்னா ஒளி மிகுந்த அப்படின்னு மீனிங். சாய்க்காமை அப்படின்னா அழிக்காமை, சாய்க்காமை அப்படின்னா அழிக்காமை. நூற்களங்கள் அப்படின்னா நூலகங்கள். களைந்தோம் அப்படின்னா நீங்கினோம், களைந்தோம் அப்படின்னா நீங்கினோம். தாவிப்போம் அப்படின்னா நிலை நிறுத்துவோம். இந்த புது சொல்லி இதெல்லாம் பலமுறை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இந்த புது அப்படிங்கலாம் எலிஜிபிலிட்டிக்கு போனதாட்டி மெயின்ஸுக்கே இருந்துச்சு. ஓகேங்களா? போனதாட்டி மெயின்ஸுக்கே இந்த புதிது சொல்லி இதெல்லாம் என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அடுக்கு தொடர்கள். செந்தமிழ் அப்படின்னா பண்பு தொகை. சலசலவும் கேட்டிருக்காங்க பலதாட்டி. இரட்டை கிளவி. சலசல அப்படின்னா இரட்டை கிளவி. பிரித்தெழுதுகள்ல வந்து வெளியுலகில் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வெளியுலகில் வெளி கூட்டல் உலகில், வெளி கூட்டல் உலகில். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். ஊரறியும் அப்படிங்கிறத ஊர் கூட்டல் அறியும். எவ்விடத்தை வந்து எவ்விடம், ஏ கூட்டல் இடம், ஏ கூட்டல் இடம், எவ்விடம். பாவேந்தருடைய ஆசிரியர் குறிப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் 1891 ஏப்ரல் 29 நாள் வந்து புதுவையில் பிறந்தார். தந்தை கனகசபை, தாய் இழக்கும் எம்மாள். பாரதியின் மீது கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் பாவேந்தர், புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயரால் வந்து வழங்கப்படுகிறார். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு ஆகியன இவர்தம் படைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் உருவாயின அப்படின்னு சொல்றாங்க. பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே இவர் காலத்தில் உருவாயின அப்படின்னு சொல்றாங்க. தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியுள்ளது. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைத்து சிறப்பு சேர்த்துள்ளது. திருச்சிராப்பள்ளியில யாருடைய இது இருக்கு அப்படின்னா பாவேந்தரோடது. பாரதியாருடைய இது யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? பாவேந்தருக்கு திருச்சியில இருக்கு. பாரதியாரோட யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது பாரதியார் யூனிவர்சிட்டியும் பாவேந்தர் யூனிவர்சிட்டியும், அதாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியும் பாரதியார் யூனிவர்சிட்டியும் 1982 ஆண்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1982 ஆண்டு 1982 ஆண்டு தமிழகத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒண்ணு திருச்சியிலையும் இன்னொன்னு வேற ஒரு பக்கமும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எங்கன்னு சொல்லுங்க. அடுத்தது இது அப்போதைக்கு சிஎம், அதாவது முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்தது யாரு அப்படின்னு சொல்லுங்க. பாவேந்தர் விருது வந்து வாங்கிய முதல்
தமிழறிஞர் யாரு அப்படின்னா சுரதா அவர்கள். 1978ஆம் ஆண்டு பாவேந்தர் விருது முதல்ல பெற்றவர். 1978ஆம் ஆண்டுல இருந்து தான் பாவேந்தர் விருது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1978ல ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து சுரதா. இது வந்து சமீபத்துல நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. சமீபத்துல 2024ல முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்லயோ குரூப் 2 எக்ஸாம்லயோ கேட்டிருக்காங்க. ரெண்டுல ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1978ல ஃபர்ஸ்ட் பாவேந்தர் விருது வாங்கியவர் யாரு அப்படின்னு. அதாவது முடியரசன் வந்து பாவேந்தர் பரம்பரையில மூத்தவர். பாரதிதாசன் பரம்பரையில் மூத்தவர் யாரு அப்படின்னா முடியரசன். பாரதிதாசனோட தலை மாணாக்கர் யாரு அப்படின்னா சுரதா. பாரதிதாசனோட தலை மாணாக்கர் யாரு அப்படின்னா சுரதா. மூத்தவர் முடியரசன், தலை மாணாக்கர் சுரதா. அடுத்தது மறுமலர்ச்சி பாடல்கள்ல வந்து மறுமலர்ச்சி பாடல்கள்ல பாவேந்தருடைய பாடல் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, பார்ப்போம். மறுமலர்ச்சி பாடல்கள்ல பாவேந்தரை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்பார் பாவேந்தர். பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்பார் பாவேந்தர். அடுத்தது புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அறிஞர் பெருமக்களால் பாராட்ட பெறுபவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். பாரதியார் மீது கொண்ட அளவற்ற பற்றின் காரணமாக தாம் சுப்புரத்தினம் என்ற தம் பெயரை வந்து பாரதிதாசன் என மாத்திக்கிட்டாரு. சுப்புரத்தினம் அப்படிங்கிற தம் பெயரை பாரதிதாசன் என மாத்திக்கிட்டாரு. 29 ஏப்ரல் 1891 புதுவையில் கனகசபை லக்குமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இளமையிலேயே பிரெஞ்சு மொழி, தமிழ், ஆங்கிலம் இதெல்லாம் சிறந்த புலமை பெற்றவர். தமிழ் மொழியிடத்தும் தமிழ் மக்களிடத்தும் ஆறாத அன்பு பூண்டவர் பாவேந்தர். தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் என்று பாராட்ட பெறுபவர். நம்ம எங்கேயுமே பார்க்காத செய்தி இது. தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் என்று பாராட்ட பெறுபவர். இந்த ரசூல் ஹம்சதேவ் அப்படிங்கிறவர் வந்து ரஷ்ய நாட்டில் மாக்கவிஞர். அவருக்கு ஈக்குவலா பாவேந்தரை வந்து சொல்றாங்க. அதனால தமிழகத்தின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு பாவேந்தர் அவர்களை வந்து சொல்றோம். அடுத்தது உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றும் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் என்று தமிழருக்காகவும் எழுதியவர். அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இரண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, சேரதாண்டவம், பிசராந்தையார், அலையின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு ஆகிய காப்பியங்களையும் இரவா புகழ்பெற்ற எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியிருக்கிறாரு. இவற்றிற்கிடையே 1982ல பாரதியாருக்கு வந்து கோவையில நிறுவியிருக்காங்க பல்கலைக்கழகம். குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்த இந்த புதுவை குயில் 21/4/1964 அன்று இயற்கை எய்தினார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது என்னாலோ அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து பாவேந்தருடைய கவிதை ஒண்ணு இருக்கு. என்னாலோ அப்படிங்கிறது. எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ. கைத்திற சித்திரங்கள், கணிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூற்கள் வையத்தின் புதுமை என்ன புத்தக சாலை எங்கும் புதுக்கும் நாள் என்னாலோ. தாயலிர் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்னை தோயுறும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயும் நாள் என்னாலோ. ஆரிதை பகர்வார் இங்கே வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரம் கொள் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் ஒருவர மேற்றடலினால் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருங்கொணாராதே எனகையம் கலங்கை கண்டு துள்ளும் நாள் என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் என்னால் உள்ளம் சொக்கும் நாள் என்னால். கண்களும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்த்த அன்பாள் சமானத்தார் ஆனார் என்ற பன்வந்து காதில் பாய பருகும் நாள் என்னாலோ அப்படின்னு கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. பராக்கிரமம் அப்படின்னா வீரம், உன்னதம் அப்படின்னா உயர்வு, இமயமலை அப்படின்னா இமயமலை, கீர்த்தி அப்படின்னா புகழ், நிகர்த்த போன்ற
சமானத்தர் அப்படின்னா ஒத்த உரிமை உடையவர், சமானத்தார்னா ஒத்த உரிமை உடையவர், பண்னா பாடல், புதுக்கும் நாள்னா புதிதாக அமைக்கும் நாள், சொக்கும் நாள்னா மகிழ்ச்சியால் மயங்கும் நாள். ஓகேங்களா, இது வந்து அரசியல் கலைநெடுங்கடி ஆசிரியர் விருத்தத்தாலானது. அடுத்தது இந்த பாவேந்தர் வந்து திருக்குறளை பத்தி சிலது சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். திருக்குறளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா திருக்குறள் குறள்னு பிரிக்கலாம். திருக்குறளை வந்து திருக்குறள் குறள் மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது ஈரடிகளில் ஏற்றப்பட்டிருப்பினும் விரிவான பொருளை தருகின்றது. இந்நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது அறம்பொருள் இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கு. 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டிருக்கு. 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரங்கள், ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றில் இந்நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. திருக்குறளுக்கு பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. பாவேந்தரும் உரை எழுதியிருக்காரு. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலை திருக்குறளின் அதாவது பெருமையை வந்து உலகிற்கு வந்து பறைசாற்றுகிறது. திருவள்ளுவ மாலை திருக்குறளின் புகழை வந்து, அதாவது திருவள்ளுவ மாலையில வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு, எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா 53 புலவர்கள் வந்து 55 பாடல்கள் வந்து இருக்கும். திருவள்ளுவ மாலையில வந்து 53 பாடல் புலவர்கள் எழுதியிருப்பாங்க, 55 பாடல்கள் இருக்கும். 55 பாடல்கள் இருக்கும், 53 புலவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றி புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து திருக்குறளை பத்தி சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பாரதியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியாரனும், வையகம்னு வந்தா பாவேந்தர்னு வச்சுக்கணும். அதுதான் ஷார்ட்கட்டு. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. போன 2022 இந்த ஒரே பக்கத்திலேயே வந்து 2 வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரே பக்கத்துல 2 வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க பாவேந்தரை பத்தி. இந்த இது அவ்வளவுதான். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள்ல என்னென்னு இந்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க. 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகும் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையே காஞ்சியுடன் ஏழாது என்பவை கைநிலைய வாங்கில் கணக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து திருக்குறள் 4 அடியாரெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 மேல்கணக்கு நூல்கள்ல 8 தொகையும் 10 பாட்டும் 14 மேல்கணக்கு நூல்கள். இந்த திருக்குறளை வந்து இந்த இது வந்து ஒரு வினா, இதுவும் ஒரு வினாவா கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில. மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம், மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் அப்படிங்கிறது தான். இந்த 3 லைன்ல வந்து 2 வினாக்கள் வந்து அடுத்தடுத்த டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நன்றி. வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.